ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் முன்னொரு போதும் நபிமார் வராத அரபு மக்களுக்காகவே நபியாக அனுப்பப்பட்டவர்கள் என்றோம். இறைவனால் அறிவிக்கப்பட்ட அதே காலத்தில் தான் ரசூலுல்லாஹ் அரபு மக்களிடையே கலிமாவை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதன் பிறகு நீண்ட நாட்களின் பின்புதான் உலக மக்கள் அனைவருக்குமே உம்மை ரஹ்மத்தாக அனுப்பினேன் என்று இறைவன் கூறினான். இது எம்முடைய யூகம் அல்ல, குர்ஆனுடைய உண்மையான விளக்கமாகும். ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எந்த மக்களை முன்னோக்கி கலிமா கூறப்பட்டதோ அந்த மக்கள் முஸ்லிக்கீன்களான அரபு மக்கள் தான் என்பதில் எவருக்கும் எந்த உலமாக்களுக்கும் ஆட்சேபனையோ சந்தேகமோ கிடையாது. அந்த அரபு நாட்டு முஸ்லிக்கீன்கள் ஏக நாயகன் ஒருவன் உண்டு என்பதை அறிந்தவர்களாக, அசீசும் அலீமுமாகிய இறைவனின் தத்துவங்களை ஏற்றுக்கொண்டவர்களாக, அந்த நாயகனுடைய நாயகத்தன்மையில் இன்னொன்றை கூட்டாக்கி இணையாக்காதவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் அறிவிக்கிறது. அப்படி இருந்தும் தான் அல்லாஹ் அவர்களை முஸ்லிக்கீன்கள் என்று கூறுகிறான். நாம் முன்பு தந்த 23வது அத்தியாயம் 86வது ஆயத்தை வாசித்து பாருங்கள். 7 வானங்களை படைத்தவனும் கணம் தங்கிய அரசை படைத்தவனும் ஆகிய நாயகன் யார் என்று அந்த முஸ்லிக்கீன்களை கேளும், அல்லாஹான் என்று அவர்கள் கூறுவார்கள். இதுபோல நாம் முன்பு கூறிய 43:9, 31:25, 29:61, 29:63 போன்ற ஆயத்துக்களையும் இந்த இடத்தில் நீங்கள் ஆராய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஆயத்துக்களின் விவரப்படி முஸ்லிக்கீன்கள் நாயகத்தன்மையை ஒப்புக்கொண்டும் அந்த நாயகத்தன்மையில் எவரையும் கூட்டாக்காமலும் தான் இருந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் போதும் அவர்களை இறைவன் முஸ்லிக்கீன்கள் என்றே கூறுகிறான். ஆகவே அந்த உலூஹியத்தில் ஒருமைப்படுத்தல் தான் தௌஹீது என்று கூறுகிற ஒரு சாராரின் விளக்கப்படி பார்த்தால் இந்த முஸ்லிக்கீன்களும் தௌஹீத்வாதிகளே ஆவார்கள். இது இறைவனுடைய சொல்லுக்கு குர்ஆனுடைய விளக்கத்துக்கு நேர்மாறான பொய்யாகவே முடிகிறது. இன்னொன்று, முன்காட்டிய விவரப்படி அரபு முஸ்லிக்கீன்களிடையேயும் உலூஹியத்தில் அதாவது நாயகத்தன்மையில் ஷிர்க் இல்லை என்றால் மூமினுக்கும் முஸ்லிக்கும் இடையில் எந்த வேறுபாடுமே கிடையாது. அதாவது இந்த கூட்டத்தார்களின் விளக்கப்படி மூமினும் முஸ்லிக்கும் கொள்கை விளக்கத்தில் சமமாகவே இருக்கிறார்கள் என்று முடிகிறது. இதை நுட்பமாக நீங்கள் சிந்தனைக்கு எடுக்கணும். ஆகவே இந்த தௌஹீது இறைவனுடைய பேச்சுக்கு குர்ஆனுக்கு நேர் விரோதமாய் தென்படுவதால் இதுதான் உண்மையான தௌஹீது, ஏகமாக்கல், ஒருமைப்படுத்தல் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த கொள்கை விளக்கம் ஆராய்வில்லாத குர்ஆனை பூரணமாக ஏற்றுக்கொள்ளாத மக்களின் வகுமினால் ஏற்பட்ட விளக்கமாகவே தென்படுகிறது. இரண்டாவதாக, உலமாக்களில் இன்னும் ஒரு கூட்டத்தார் இபாதத்தில் அதாவது வணக்கங்களில் தௌஹீது செய்வது ஈமானின் ஒரு பகுதி என்றும் இதுவே இஸ்லாத்தில் விதிக்கப்பட்ட தௌஹீது என்றும் கூறுகிறார்கள். இதன் விவரம் என்னவென்றால், அல்லாஹ்வை தவிர மற்றொன்றை அல்லது பலரை வணக்கத்துக்கு பாத்திரமானது என்று கருதாமல் எண்ணாமல் இருப்பதே தௌஹீது என்று கூறுகிறார்கள். அதாவது அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு பாத்திரமான நாயன் யாரும் இல்லை என்று நம்பி அதன்படி வணக்கத்தில் ஈடுபட வேண்டும் என்பதே இவருடைய விளக்கம். இப்படி நம்பி வணங்குவதே தௌஹீது, ஏகமாக்கல், ஒருமைப்படுத்தல் என்று கூறுகிறார்கள். இந்த விளக்கத்தை பகுத்தறிவோடு ஆராய்ந்து பார்த்தால் இதுவும் குர்ஆனுக்கு மாற்றமான தவறான விளக்கமே என்பது தென்படுகிறது. ஏனென்றால் அந்த முஸ்லிக்கீன்களான மக்கள் அல்லாஹ்வை நெருங்கி சேர உதவியாகவே ஆலிகத்துக்களான இலாகுகளை வணங்குவதாக கூறியுள்ளார்கள் என்று குர்ஆன் விவரம் தருகிறது. அதாவது அந்த முஸ்லிம்கள் அந்த இலாகுகளை அல்லாஹ்வாக நம்பி, அதாவது வணக்கத்துக்கு பாத்திரமான நாயன் இந்த விக்கிரகம்தான் என்று நம்பி அவர்கள் வணங்கவே இல்லை. ஆகவே உலமாக்களில் இந்த கூட்டத்தார்கள் கூறுவது போல அல்லாஹ் அல்லாததை அல்லாஹ்வாக நம்பி வணங்குவதே ஷிர்க் என்பது உண்மையானால் விக்கிரகவாளியான முஸ்லிக்கும் ஷிர்க்குடையவன் ஆக மாட்டான். இதையும் நுட்பமாக சிந்தனை கெடுங்கள். ஏனென்றால் அவர்கள் விக்கிரகங்களை அல்லாஹ்வாக நம்பி வணங்கவே இல்லை. 39வது ஆயத்து 39வது அத்தியாயம் 3வது ஆயத்தை பாருங்கள். ஆலிகத்துக்கள் எங்களை அல்லாஹ்விடத்தில் நெருங்கி சேர்ப்பதற்காகவே என்று நாங்கள் வணங்கவில்லை என்றுதான் கூறியிருக்கிறார்கள்.
இதை நமக்கு குர்ஆன் விளக்கம் தருகிறது. இப்படி கூறியவர்கள் சிறுக்குடையவர்கள் என்பது அல்லாஹ் குர்ஆன் மூலம் நமக்கு விளக்கம் தருகிறான். ஆகவே இக்கொள்கையை வெளிநோக்காக பார்க்கும்போது வஹமுக்கு சரிபோல தென்பட்டாலும் பகுத்தறிவிடத்தில் இக்கொள்கை குர்ஆனுக்கும் இறைவனுடைய அறிவித்தலுக்கும் ஹதீஸுகளுக்கும் முற்றும் மாறானதே ஆகும். குர்ஆனுக்கு மாறான ஓர் கொள்கையை ஆராயாமல் நாம் பின்பற்றுவது அறிவுடைமையாகாது. இக்கொள்கை விளக்கமும் ஆராய்வில்லாத குர்ஆனை உண்மையாக ஏற்றுக்கொள்ளாத வஹமுடையவர்களின் விளக்கமாகவே தென்படுகிறது. மூன்றாவதாக, உலமாக்களில் இன்னும் ஒரு கூட்டத்தார் எந்த காரியத்திலும் அல்லாஹ் அல்லாததை அல்லாஹ்வுடன் கூட்டாக்காமல் இருப்பதே தௌஹீத் என்கிறார்கள். இவர்களுடைய விளக்கத்தை நுட்பமாய் ஆராய்ந்தால் இதுவும் தவறான பிசகான விளக்கமே என்பது தென்படுகிறது. அதாவது இவர்கள் கூறுவது போல அல்லாஹ் அல்லாததை அல்லாஹ்வுடன் கூட்டாக்காமல் இருப்பதே தௌஹீது என்பது உண்மையானால் இந்த தௌஹீது இவர்கள் கூறுகிற மூமின்களிலும் காணப்படவில்லை. எப்படி என்றால், ஏனென்றால் இவருடைய கொள்கைப்படி உள்ள மூமின்கள் சர்வ பிரபஞ்சங்களையும், அதாவது சர்வ ஆழங்களையும், அவற்றில் உள்ள சர்வ சிருஷ்டிகளையும் அல்லாஹ் அல்லாத பிரத்யேகமான மௌஜூது என்று நம்பியிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் கூறுகிற மூமின்கள் சர்வ பிரபஞ்சங்களும் அல்லாஹ் அல்லாதவையும் உண்டு என்று நம்புகிற கருத்தின்படி அல்லாஹ்வுக்கு இணையாக்கினார்கள். அல்லாஹ்வோடு அல்லாஹ் அல்லாத வேறு மூலப்பொருட்களும் உண்டு என்று ஆகிவிடுவதனால் தான் அது ஷிர்காக அமைகிறது. இவர்களிலும் இன்னொரு வகுப்பார் அல்லாஹ்வுடைய உஜூதை உண்மையான உஜூது என்றும் சர்வ ஆழங்களான பிரபஞ்சங்களின் உஜூதை தற்காலிக உஜூது என்றும் கூறுகிறார்கள். இவர்களுடைய விவரத்தை ஆராய்வு கெடுத்தால் வெளிநோக்காக பார்க்கும்போது சரிபோல தென்பட்டாலும் உஜூதில் இணையாக்கல் என்ற குற்றம் நீங்கவே முடியாது. ஆகவே இந்த கூட்டத்தாரின் விளக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாமல் இருக்கிறது. அது தவிர இக்கொள்கை மூலம் மனிதன் தன்னுடைய பூரணத்தன்மையை பெறவும் முடியாது. மேலே நாம் தந்து விவரித்து காட்டிய இந்த 3 விதமான அபிப்பிராயங்களும் தான் தௌஹீது சம்பந்தமாய் எம் நாட்டில் உள்ள பெரும்பாலான உலமாக்கள் பொதுமக்களிடத்திலெல்லாம் உண்மை என்று பரம்பரையாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதே போல ஒவ்வொரு வகுப்பாரும் அவரவருடைய நம்பிக்கையும் விளக்கமுமே சரியானது என்று கூறி அவருடைய அறிவுக்கு ஏற்றபடி விவாதித்து வெற்றி தோல்வி கணிக்க முற்பட்டாலும் இவ்வியாக்கியானங்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ்களுக்கும் பகுத்தறிவுக்கும் அனுபவத்துக்கும் முரணாகவே இருக்கின்றன. வீண் விவாதங்களில் மூழ்கி வெற்றி தோல்வி கணிக்க முற்படாமல் எம்முடைய இமாமும் நீதிபதியுமான குர்ஆனை கொண்டும் சாட்சிகளான ஹதீஸ் பகுத்தறிவு ஒலிமார்களின் வாக்குகளை கொண்டும் உண்மையை நாம் கண்டறிய வேண்டும். திருக்குர்ஆனில் உள்ள விஷயங்களை பற்றி வீண் தர்க்கம் செய்வது பித்அத் ஆகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூதில் இடம்பெறுகிறது. இங்கே நான் ஒரு சிறு முக்கியமான ஒரு அறிவிப்பு உங்களுக்கு தர வேண்டியிருக்கு. அதாவது நாம் சிறுக்குடைய விவரத்திலும் இப்போது காட்டிய தௌஹீதுடைய விஷயத்திலும் விளக்கியுள்ள விவரங்களை முறைப்படி புரிந்து கொள்ளாமல் முஸ்லிம்கள் மூமின்களாகிய பெரும்பாலான மக்களை வெளிப்படையாக அல்லது சூசகமாக முஸ்லிம்கள் காபிர்கள் என்று நான் கூறுவதாகவோ அல்லது எழுதுவதாகவோ விளங்கிக் கொண்டு என்னை குறை கூற வேண்டாம். ஏனென்றால் எவர் எக்காரணத்தை கொண்டேனும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நாவினால் கூறியிருப்பாரே ஆனால் அவர் ஓர் முஸ்லீம் தான் என்பதை நான் ஒப்புக்கொண்டவனாயிருக்கிறேன். ஆனால் அவருடைய விசுவாசத்தை அவருடைய அமல்களின் தன்மையை அறிவதும் கூலி கொடுப்பதும் இறைவனுடைய செயலாகும். ஆனால் முஸ்லிம்களாய் மூமின்களாய் அனுமதிக்கப்பட்டுள்ள நாம் எமது பூரணத்தன்மையை அடைய வேண்டும் என்பதற்காக உண்மையை உணரவும் அதன்படி ஒழுகவும் வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஆகவே எமக்கு தெரிந்த உண்மையை உங்களுக்கு எட்டி வைக்கும் நோக்கமாய் இவ்விஷயங்களின் சரிபிழைகளை உங்களுடைய அறிவுக்கு தருகிறேனே அல்லாமல் எவரையும் குறை கூறுவதற்காக அல்ல என்பதை முதலில் நான் கூறி வைக்க விரும்புகிறேன். சகோதரர்களே, இஸ்ராக் என்பது ஷிர்கு என்ற சொல்லடியாக இவ்வாறு என்னும் ஒலி நிறையில் பிறந்த ஓர் அரபு சொல்லாகும். இதே போலத்தான் தௌஹீது என்பதும்
தபீலு என்ற சொல்லடியாக பிறந்த தபீலுன் இபாலுன் என்ற ஒலி அளவைகளால் நிறுத்தெடுக்கப்பட்ட பிற வினை பெயர் சொற்களாகும். அதாவது சாதாரண மனிதனுடைய வகுமு என்ற பேத புத்தியில் பலவாகவும் பல தத்துவங்களாயும் காண்பதை பகுத்தறிவை கொண்டு ஒன்றாய் ஒரே தத்துவமாய் காண்பதே தௌஹீது என்ற அரபு சொல்லின் உண்மையான கருத்தாகும். இதை நீங்கள் உலமாக்களிடத்தில் விசாரித்து பார்க்கலாம். இதைத்தான் ஒருமைப்படுத்தல் ஏகமாக்கல் என்று கூறப்படுவது. இதை தவிர தெய்வம் பல அல்ல, ஒன்றுதான் ஒன்று கொள்வதே தௌஹீது, ஒருமைப்படுத்தல் ஏகமாக்கல் என்பது கருத்து அல்ல. ஆனால் பல தெய்வங்கள் அல்ல, ஒரே தெய்வம் தான் என்று ஏற்பதே தௌஹீது என்று அறியாத மக்களால் நாம் பிராயத்திலிருந்தே அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கருத்து குர்ஆனுக்கு மாறானது என்று நான் முன்பு விளக்கியுள்ளேன். தௌஹீது என்ற அரபு சொல்லுக்கு நேர் பொருத்தமான தமிழ் சொற்கள் அத்வைதம், ஏகத்துவம் என்பவைதான். ஏகத்துவம் என்றால் ஏகமாய் உள்ளது ஒரே தத்துவம் தான் என்பதே அதன் கருத்தாகும். ஏக சக தத்துவம் ஏகத்துவம். அதை வடநாட்டவர்கள் அத்வைதம் அத்துவிதம் என்று கூறுவார்கள். இது நம் நாட்டிலும் வழக்கில் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது அதன் கருத்து அச்சுவிதம் என்றால் இரண்டல்ல ஒன்றுதான் என்பதே அதன் கருத்தாகும். அதாவது துவிதம் என்றால் இரண்டு என்பது பொருள். சக துவிதம் என்றால் இரண்டல்ல ஒன்றே என்பதுதான் அதன் கருத்து. சக துவிதம் அச்சுவிதம் அல்லது அச்சுவைதம். சரியான ஆராய்வில்லாத ஒரு சில அறிஞர்கள் அத்துவைதம் இந்து மக்களின் கொள்கை என்றும் தௌஹீது என்பதே முஸ்லிம்களின் கொள்கை என்றும் பாமர மக்களை ஏற்கிறார்கள். இது அவர்களின் அறியாமையாகும். இவர்களுக்கு அரபு பாஷையிலும் பாண்டித்தியம் இல்லை, தமிழ் பாஷையிலும் பாண்டித்தியம் இல்லை. நிற்க இந்த தௌஹீதுடைய விஷயத்தை மனிதன் இலகுவாய் விளங்கிக் கொள்ள முடியாத ஒன்றாய் இருப்பதாலும் இது சார்பாய் உள்ள உண்மையான ஆதாரங்களை மனப்பூர்வமாய் மனிதன் திடீரென ஒப்புக்கொள்ள முடியாமல் இருப்பதாலும் அறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில விவரங்களை கூறி அதன் பின் ஆதாரங்களை காட்டி உறுதிப்படுத்துகிறதே நல்லதாக நான் காணுகிறேன். ஆகவே முதலில் எமது பகுத்தறிவையே நாம் பயன்படுத்துவோம். இன்று உலகில் வாழ்பவர்களும் இதற்கு முன் வாழ்ந்து அழிந்து போனவர்களும் இனிமேல் பிறந்து வாழ வேண்டியவர்களும் எம் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து தோன்றியவர்கள், தோன்றப் போகிறவர்கள் என்பதை நாம் அறிவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் யாரோ ஓர் ஆணும் பெண்ணும் சேர்ந்து சில பிள்ளைகளை பெற்று அதன் பின் அப்பிள்ளைகள் ஒன்றோடொன்று சேர்ந்து பல பிள்ளைகளை பெற்று இப்படியே காலக்கிரமத்தில் பெருகி இப்போது இருக்கிற சுமார் 500 கோடி மக்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இனிமேல் எம்மிலிருந்து தோன்றப் போகிறவர்கள் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது நமக்கு தெரியாவிட்டாலும் நம்மிலிருந்து இனிமேல் பல கோடி மனிதர்கள் வெளியாக போகிறார்கள் என்பது உண்மைதான். இனிமேல் பிறந்து வரவேண்டியவர்களின் எவ்விதமான தன்மையும் இப்போது நமக்கு தெரியாவிட்டாலும் இப்போது அவர்கள் எம்மோடுதான் மறைவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நாம் பிறந்து வெளியாவதற்கு முன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தான் இருந்திருப்போம். இது உண்மை. இனிமேல் வரவேண்டியவர்களும் இப்போது இருப்பவர்களும் இதற்கு முன் வாழ்ந்து முடிந்தவர்களும் வெளியாவதற்கு முன் எம் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு காலம், இடம், நிறம், தோற்றம், பெயர், பண்புகள் எதுவுமே இல்லாதவர்களாக நான் என்ற தனித்தனி உணர்வு கூட இல்லாதவர்களாகவே இருந்திருப்போம். இனிமேல் வரவேண்டியவர்களும் இப்போது எம்மோடு எந்த கண்டிப்பும் நான் என்ற உணர்வும் கூட இல்லாதவர்களாகவே இருக்கிறார்கள். இது எம்முடைய அறிவுக்கு தென்படவே செய்கிறது. ஆனால் காலம் வரும்போது எம்மில் இருந்து பிறந்து வெளியாகி காலத்தினாலும் இடத்தினாலும் வேறுபட்டு நான் என்ற தனித்தனி உணர்வுடையவர்களாய் வாழ்வார்கள் என்பது நிச்சயமான உண்மை. அப்படியானால் இனிமேல் வரவேண்டிய ஒவ்வொருவரும் உணர்கிற நான் என்னும் உணர்வு இப்போது நம்மோடு நாம் உணர்கிற உணர்வாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இது போல இப்போது இருக்கிற இதற்கு முன் சென்று போன இனிமேல் வரப்போகிற அத்தனை பேருடைய நான் என்று உணர்கிற தனித்தனி உணர்வுகள் எல்லாமே ஒன்றாய் ஓர் உணர்வாய் ஆரம்பத்திலிருந்த ஆதி மனிதனுடைய உணர்வாகத்தானே அப்போது இருந்திருக்க வேண்டும்.
நாம் அந்த ஆதி மனிதரில் இருந்து வெளியான பின் ஒவ்வொருவருமே தனித்தனியாக நான் வேறு அவன் வேறு என்று ஏன் உணர்கிறோம்? நம் அறிவுக்கு இப்போது இது விளங்காவிட்டாலும் கூட இதில் ஏதோ ஒரு நுட்பம், ஏதோ ஒரு இரகசியம் இருக்கத்தான் வேண்டும். அந்த இரகசியமான நுட்பம்தான் காலம், இடம் என்ற மிக பெரிய திரைகள் ஆகும், அதாவது கட்டுப்பாடுகள் ஆகும். நாம் ஆதி மனிதரில் மறைந்தவர்களாய், கட்டுப்பாடு அற்றவர்களாய், காலம் இடம் என்ற திரைகளில் சிக்குண்ணாமல் இருந்த போது ஆதி மனிதனோடு வேறுபாடே இல்லாத ஆதி மனிதனாகவே தான் இருந்திருப்போம். காலத்தினாலும் இடத்தினாலும் வேறுபட்டு நாம் வெளியான பிறகு ஆதி மனிதர் பல 1000 வருடங்களுக்கு முந்தியவர் என்றும் நாங்கள் பிந்தியவர் என்றும் கூறுகிறோம், உணர்கிறோம். ஆதி மனிதர் சுவர்க்கத்தில் வாழ்ந்தவர், நான் உலகில் வாழ்பவன் என்கிறோம். அவர் நெட்டையர், நான் குட்டையன். அவர் வெண்ணிறமானவர், நான் கருநிறமானவன். அவருடைய காலம் வேறு, என்னுடைய காலம் வேறு என்று ஒவ்வொரு பண்பையும் ஒவ்வொருவராக தனித்தனியாகவே காண்கிறோம். இப்படி ஏன் நாம் நம்புகிறோம், காணுகிறோம்? நாம் காலத்திலும் இடத்திலும் புலன்களுடைய ஆட்சியிலும் கற்றுண்ட எம் சுய நிலைமையை, ஆதி நிலைமையை அறிவினால் ஏற்றிக்கொள்ள முடியாமல் மறதியாளர்களாய் மாறியிருப்பதனால் தான் இதைத்தான் வகுமு என்றும் பேத புத்தி என்றும் மகிழ்ச்சி என்றும் மறதி என்றும் மாய்சை என்றும் குர்ஆன் ஹதீஸ்கள் விவரிக்கின்றன. இன்னும் சிறிது சிந்தனை செய்து பாருங்கள். முன்பு ஓர் காலத்தில் சூரியனிலிருந்து வெடிப்புண்டு பறந்து குளிர்ச்சியடைந்தவைதான் சூரிய குடும்பத்தைச் சேர்ந்த கிரகங்கள் என்றும் அவற்றில் ஒன்றுதான் நாம் வாழும் பூமி என்றும் கேட்டோ படித்தோ அறிந்திருக்கிறோம். இது விஷயம் உண்மையானதா இருக்கட்டும் அல்லது பொய்யானதாகவே இருக்கட்டும் பரவாயில்லை. சூரியனாயிருந்த பொருள் அதற்கு முன்பிருந்து இன்னும் ஏதோ ஒன்றிலிருந்துதான் தோன்றியிருக்க வேண்டும். இதுபோல சிந்தனை செய்தால் ஓர் புகை நட்சத்திரம் ஆதியிலிருந்து வெடிப்புண்டு பறந்ததினால்தான் சர்வ கிரகங்களும் தோன்றியிருக்கின்றன என்றும் புகை நட்சத்திரத்தின் ஆரம்ப நிலைமை தெரியாது என்றும் விஞ்ஞானம் அனுமானித்து தீர்ப்பு கட்டியிருக்கிறது. ஆயினும் நாம் எம்முடைய பகுத்தறிவை உபயோகித்து சிந்தனை செய்தால், அறிவு எட்டும் வரையிலும் ஆராய்ந்தால், எம்முடைய அறிவுக்கு எட்டாத, இனம் தெரியாத, இனம் காண முடியாத, வர்ணனைக்கு உட்படாத ஏதோ ஒன்றிலிருந்துதான் ஆரம்பம் உண்டாகியிருக்க வேண்டும். அந்த ஆரம்ப பொருளில் இருந்துதான் இதற்கு முன் அழிந்தவையும் இப்போது இருப்பவையும் தோன்றியிருக்க வேண்டும். அந்த ஆரம்ப பொருள் மனித அறிவுக்கு எட்டாத, இனம் தெரியாத அந்த பொருள் ஒன்றாகத்தான் இருந்திருக்கும். இதை அன்றி வேறு எதுவும் அதனுடன் இல்லாத தனிப்பொருளாகவே இருந்திருக்கும். இதை நாம் விளங்கிக் கொள்வதற்காக பொருள் என்றே கூறிக்கொள்வோம். மேலும் அந்த இனம் தெரியாத ஆதி பொருள் ஒன்று மட்டுமல்லாமல் எதன் தேவையும் அற்றதாய் உண்டானது, உண்டாயிருப்பது, உண்டாக வேண்டியது அத்தனையையும் தன்னுள் அமைத்துக் கொண்ட பூரணமுடையதாகவே இருந்திருக்க வேண்டும். அப்படியானால் இப்போதுள்ள யாவையும் நல்லவை கெட்டவை எவையாயிருப்பினும் அந்த இனம் தெரியாத மூலப்பொருளில் இருந்துதான் வெளிப்பட்டவையாய் இருக்க வேண்டும். அதாவது இப்போதுள்ள நல்லவர்கள் கெட்டவர்கள் யாவரும் ஆதி மனிதரில் ஆதி மனிதராகவே இருந்தது போல இந்த இனம் தெரியாத ஆதிப்பொருளின் ஆரம்ப நிலைமை வெளியாக வேண்டிய அத்தனையும் மூடுதலாய் கட்டுண்டு விவரமே இல்லாமல் இருந்த அந்த சுயநிலையை அமா என்று கூறப்படும். இந்த இனம் தெரியாத ஆரம்ப பொருள் மனித அறிவுக்கு எட்டாததாய், இனம் காண முடியாததாய், பௌதிக சூட்சும தன்மைகளில் எதிலுமே கட்டுண்ணாததாய், நீளம் அகலம் கணம் நிறம் தோற்றம் பெயர் பண்பு எதிலும் சிக்குண்ணாததாய், இடங்காலங்களுக்கு அப்பாற்பட்டதாய் நாம் கூறிய எல்லா தன்மைகளையும் தன்னுள் பொதிந்து கொண்டதாகத்தான் இருந்திருக்கும். ஏனென்றால் மனித அறிவில் கட்டுண்ண எச்சக்கூடிய ஒன்று சேவையுடையதாய் குறைவுடையதாய் இதற்கு முன் வேறு ஒன்றிலிருந்து வெளியானதாய் இருக்கும். ஆகவே இந்த இனம் தெரியாத பொருளை நாம் விளங்கிக் கொள்வதற்காக பொருள் என்று கூறினாலும் இந்த சொல் பொருத்தமான சொல்லே அல்ல. இது மனித அறிவுக்கு எட்டாமல் வர்ணனைகளுக்கு அப்பாற்பட்டிருப்பதால் இதை இந்துக்கள் கடவுள் என்றும் அனிர்வசனியம் என்றும் கூறுகிறார்கள். கடவுள் என்றால் உள்ளுதலை, உள்ளத்தால் சிந்திப்பதை கடந்தது என்பதே அதன் கருத்தாகும்.
அனிர்வசனீயம் என்றால் வசனிக்க, பேச, உரையாடி விளக்க முடியாதது என்பதே அதன் கருத்து. இதை முஸ்லிம்கள் தாத்து, உஜூது, ஹக்கு என்றெல்லாம் கூறுவார்கள். இச்சொற்களின் விவரம் விவரிக்கப்பட வேண்டி இருப்பதால் அவற்றை பின்னால் நோக்குவோம். ஆனால் எம்முடைய அறிவுக்கேற்றபடி நாம் எப்பெயரை கூறினோம், நாம் கூறும் அந்த ஆரம்ப நிலைமைக்கு மரசபாவுக்கு எவ்வித நாமமும் பொருந்தாது. அவ்வளவு தூய்மையானது. மனித அறிவினால் இந்த நிலைமை எட்டாது என்பதற்காக இவ்விடத்தை நீங்கள் ஆராய்தல் செய்ய வேண்டாம் என்றும் குர்ஆன் ஹதீஸ்கள் விவரம் தருகின்றன. ஆகவே இந்த உயர்ந்த நிலைமையை நாம் தாண்டி செல்ல முடியாமல் இருப்பதால் இதன் கீழுள்ள விஷயங்களையே நாம் ஆராய்வோம். இந்த கீழ் நிலைமைகள் மனித அறிவுக்கு எட்டக்கூடியவைதான். இப்போது நாம் தெரிந்து கொண்ட இனம் தெரியாத ஆரம்ப பொருள் ஒன்றாகவே அன்றி பலவாக இருந்திருக்க முடியாது. ஏனென்றால் பலவாக இருந்திருந்தால் அதற்கு முன் பலவாய் இருப்பவை வேறு ஏதோ ஒன்றிலிருந்தே தோன்றியிருக்க வேண்டும். மேலும் பலவாக இருந்திருந்தால் இயலாமை என்ற குற்றமுடையதாகவே இருக்கும். பலவாக இருப்பவை சக்தியுடையதாய் இருந்திருந்தால் ஒன்றை ஒன்று தாக்கி, அதாவது ஒன்றின் சக்தி மற்றொன்றை தாக்கி ஒன்று அழிந்தொழிய, முன்பு சக்தி உள்ளதாய் இருந்த ஒன்றுதான் மிஞ்சும். அழிந்தொழிவது மூலப்பொருளாய் இருக்காது. பலவாய் இருப்பவை ஒரே வித ஒரே அளவுடையதாய் இருந்திருந்தால் பல என்று கூறுவதும் பொருந்தாது. இதை நுட்பமாக நீங்கள் சிந்தனைக்கு எடுக்க வேண்டும். ஆகவே ஆதியில் இனம் தெரியாமல் இருக்கிற பொருள் ஒன்றேதான் என்பதில் இப்போது எமக்கு சந்தேகமில்லை. இது எம் பகுத்தறிவின் தீர்ப்பு. சர்வ பிரபஞ்சங்களிலும் உள்ள சர்வ சிருஷ்டிகளையும் நாம் நோக்கும் போது அவை ஒன்றுக்கொன்று வேறுபட்டவையாய் மாறுபட்டவையாய் ஒவ்வொன்றும் தனித்தன்மை உடையவையாய் எத்தனையோ இனமான வகையான பேதங்களை கொண்டவையாய் தனித்தனியாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். எண்ணிலடக்க முடியாத வேறுபாடுகளும் வெவ்வேறு தத்துவங்களும் பண்புகளும் இருப்பதை நாம் தெளிவாகவே காணுகிறோம். ஆனால் இல்லாத ஒன்று வரவே முடியாது என்ற அடிப்படை சட்டத்தை கொண்டு பார்த்தால் இப்போது இருப்பவை இதற்கு முன்பு கண், செவி முதலாம் புலன்களுக்கும் அறிவுக்கும் எட்டாமல் இருந்தாலும் இருந்துதான் வழியாகி இருக்க வேண்டும். இப்போது வேறுபட்டிருக்கிற நாம் ஆதி மனிதரில் இருந்தது போல அல்லது சர்வ கிரகங்களும் சர்வ பொருட்களும் புகை நட்சத்திரம் இனம் காண முடியாத ஆதி பொருளிலும் அமைந்து மூடுதலாய் இருந்தது போல இது எமது பகுத்தறிவின் தீர்ப்பாகும். ஏனென்றால் இப்போது இருக்கிற ஒன்று நல்லதாயினும் கெட்டதாயினும் முன்பு ஏதோ ஒரு நிலைமையில் இருந்துதானே இருந்திருக்க வேண்டும். ஆனால் நிறம், தோற்றம், பெயர், காலம், இடம் மற்றும் பண்புகளும் மாறுபட்டிருக்கலாம். ஆகவே சர்வ பிரபஞ்சங்களிலும் உள்ள சர்வ பொருட்களும் நல்லவை கெட்டவையாய் எவ்வித வேறுபாடு உடையவையாய் இருப்பினும் எம்முடைய பகுத்தறிவை கொண்டு நோக்கும் போது ஆதியில் இனம் தெரியாமல் நிற்க போகிற மூல பொருளில் எவ்வித பேதமும் இல்லாமல் ஒன்றாய் ஏகமாய் இருந்துதான் வந்திருக்க வேண்டும். அதாவது நெட்டையன், குட்டையன், நல்லவன், கெட்டவன் என்ற வேறுபாடு எதுவுமே இல்லாமல் நாம் எல்லோரும் ஆதி மனிதரில் அமைந்திருந்தது போல சர்வ சிருஷ்டிகளும் சர்வ பொருட்களும் இனம் தெரியாத அந்த மூலப்பொருளில் எவ்வித வேறுபாடும் அற்ற நிலைமையில் இருந்துதான் வெளியாகி இருக்க வேண்டும். இப்போது காலமும் இடமும் வேறாயிருப்பதால் ஒவ்வொரு பொருளும் நான் வேறு நீ வேறு என்று இப்போது உணர்ந்து கொண்டிருந்தாலும் காலத்தையும் இடத்தையும் நீக்கிவிட்டால் முன்பு ஆதியில் யாவும் ஒன்றாயிருந்தது உண்மைதான் என்பது தெரியத்தானே செய்யும். இது பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓர் உண்மைதானே. ஆனால் காலத்தையும் இடத்தையும் நீக்குவதும் இவ்வுண்மையை உள்ளத்தில் பதிய வைப்பதும் தான் மிக மிக கடினம். இன்ஷா அல்லாஹ் இந்த கடினமான வேலையை நாம் கையாண்டு வெற்றி காணுவோம். கவலைப்படாதீர்கள். இப்போதுள்ள வெவ்வேறு தன்மைகளை உடைய ஒவ்வொரு பொருளும் வெளியாவதற்கு முன் இடம், காலம் போன்ற சிருஷ்டிகளை போல் சிருஷ்டிக்கப்பட்டவைதானே. அதாவது இடமும் காலமும் சிருஷ்டிக்கப்பட்டதுதான். அப்படியானால் காலமும் இடமும் சர்வ சிருஷ்டிகளும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பு, காலம் இல்லை என்றாலும் விளங்குவதற்காக முன்பு என்று நாம் கற்பனை பண்ணிக்கொள்ள வேண்டும். தங்களை தாங்களே அறியாதவர்களாய் அந்த ஆதி பொருளோடு
எவ்வித வேறுபாடும் அற்ற ஆதி பொருளாகவே ஒன்று என்ற நிலைமையில் தானே இருந்திருக்கும். ஆகவே அந்த ஆதியான மூலப்பொருள் காலத்தையும் இடத்தையும் சர்வ சிருஷ்டிகளையும் தன்னுள் பொதுவாய் அமைத்து கொண்டதாய், எதன் தேவையும் அற்றதாய், தனித்ததாய், வேறு ஓர் இடமோ காலமோ தன்னை விட வேறாக இல்லாததாய்த்தான் இருந்திருக்கு. ஆனால் இவ்வளவு நிரப்பமும் பரிசுத்தன்மையும் எதன் தேவையும் அற்றதா இருக்கிற ஒன்று இடமாய் காலமாய் சிருஷ்டியாய் நல்லதாய் கெட்டதாய் ஏன் வெளியாக வேண்டும்? வெளியானது என்றால் முதலில் வெளியாகாமல் மறைவாய் இருந்தது என்றல்லவோ முடியும் என்று எமது அறிவு கேட்கிறது. இதற்கு நாம் பொறுமையாக விடை கண்டறிய வேண்டும். ஓர் ஹதீஸை தருகிறேன், கவனத்துக்கெடுங்கள். நாயகமே, சிருஷ்டிகளை படைப்பதற்கு முன்பு அல்லாஹ் எங்கிருந்தான் என்று நான் கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமாவில் அவனுடன் ஒன்றுமில்லாத நிலைமையில் இருந்தான். அவனுக்கு கீழே காற்றும் இல்லை, மேலே காற்றும் இல்லை. அன்றி அவன் தன்னுடைய அடியணையை நீரின் மீது படைத்தான் என்று கூறினார்கள். இதை இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபூ ரஜீனில் உகைலியரையுள்ளான். ஆதாரம் திர்மிதி. இந்த ஹதீஸை நுட்பமாய் உணர வேண்டும். மேலும் காற்றில்லை கீழும் காற்றில்லை என்று கூறப்பட்டிருப்பதால் மேல் கீழ் என்ற இடங்கள் இருந்தன என்று வகுமுக்கு அமைவாக பொருள் கொள்ள வேண்டாம், பொறுமையடைய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நான் பின்னால் விலகி தருவேன். அமா என்றால் அவனுடன் ஒன்றுமே இல்லை என்பது பொருளாகும் என்று யஸீது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஒரு சிலர் அமா என்றால் இருள் என்றும் அறியாத நிலைமை என்றும் பலவாறாக வியாக்கியானம் தருகிறார்கள். இவ்விதமான விளக்கங்கள் மருண்ட வார்த்தைகளாய் குர்ஆன் ஹதீஸ் பகுத்தறிவுக்கு முரணாயும் இருக்கின்றன. அமாவை பற்றிய ஹதீஸ்கள் ஆயத்துக்கள் பல இருப்பினும் இந்த ஹதீஸை மட்டுமே நாம் இவ்விடத்தில் போதுமாக்குவோம். ஆதியில் இருந்த அந்த மூலவஸ்து ஒன்றே அன்றி பல அல்ல என்பது உங்கள் உள்ளத்தில் பதிய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை மீண்டும் மீண்டும் திரும்ப கூறுகிறேன். ஏனென்றால் இவ்வுண்மை உங்கள் உள்ளத்தில் பதியாவிட்டால் குர்ஆன் ஹதீஸ்களினால் விளக்கம் தரப்படுகிற தௌஹீதின் சரியான உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளவே மாட்டீர்கள். ஆகவே இன்னும் சிறிதாட்டுங்கள். கிறிஸ்தவருடைய திருத்துவ கொள்கையின்படி ஸ்பிரிட், சாந்தி, பரிசுத்த ஆவி என்று 3 தத்துவங்கள் இருப்பதால் தற்காலத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் கூறுகிறார்கள். இம்மூன்றும் தனித்தனி தத்துவங்களே என்றும் சிலர் கூறுகிறார்கள். இதே போல இந்து சமய மக்களிடம் அத்வைதம், அதாவது தௌஹீதுடைய விளக்கத்தை பற்றி அறியாத சிலர் படைத்தல், அழித்தல், காத்தல் ஆகிய 3 தொழில்களையும் 3 தெய்வங்கள் செய்வதாக கூறுகிறார்கள். இந்த விவரங்களை பகுத்தறிவோடு ஆராய்ந்தால் இவையெல்லாம் மனிதனுடைய வகையினால் மூட நம்பிக்கையினால் அச்சத்தின் காரணமாக உருவான தவறான நம்பிக்கைகளே என்பது தென்படுகிறது. ஏனென்றால் இந்த 3 தத்துவங்களும் அல்லது தெய்வங்களும் சக்தியின்மை, இயலாமை என்னும் குற்றத்தில் சிக்குகின்றன. எப்படி என்றால், படைப்பவருக்கு அழிக்கவும் காக்கவும் முடியாமல் இருக்கிறது, காப்பவருக்கு படைக்கவும் அழிக்கவும் முடியாமல் இருக்கிறது, அழிப்பவருக்கு படைக்கவும் காக்கவும் முடியாமல் இருக்கிறது. ஆகவே எல்லா வேலைகளையும் செய்ய எல்லோரினாலும் முடியாமல் இருக்கும் போது அவர்களை தெய்வங்களாய் அல்லது நிரப்பமான தத்துவங்களாய் எப்படி நாம் ஏற்க முடியும்? இதே விஷயத்தை இன்னொரு வகையாய் நோக்கி பாருங்கள். ஆதியில் இருந்தவை 2 மூலப்பொருட்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று உஷ்ணம், அதாவது சூடு என்றும், மற்றொன்று குளிர் என்றும் வைத்துக் கொள்வோம். இவை ஆரம்ப பொருட்களான மூலப்பொருட்களே என்று கூறும்போது இவை சக்தியின்மை, இயலாமை என்னும் குற்றத்தில் சிக்குகின்றன. எப்படி என்றால், உஷ்ணமாயிருந்தது குளிராயும் குளிராயிருந்தது உஷ்ணமாயும் மாற முடியாதனவாய் இருக்கின்றன. சக்தியற்ற ஒன்று பூரணத்தன்மை உடையதாய் இருக்க முடியாது. உஷ்ணம் பூரணத்தன்மை உடையதாய் இருந்திருந்தால் குளிரை உஷ்ணமாக மாற்றியிருக்கும். குளிர் பூரணத்தன்மை உடையதாய் இருந்திருந்தால் உஷ்ணம் குளிராக மாறியிருக்கும். ஆகவே பூரணத்துவம் உடைய ஒன்றுதான் மிஞ்சுகின்ற அந்த ஒன்றுதான் ஆரம்பத்திலும் இருந்திருக்கும். அந்த ஆரம்பத்தில் இருந்த ஒன்று உஷ்ணம்தான் அல்லது குளிர்தான் என்று கூற முடியாததாயும், உஷ்ணம் குளிர் என்ற 2 தன்மைகளையும் தன்னுள் பொதிந்து கொண்டதாயும், அவ்விரு தன்மைகளையும் விட்டு பரிசுத்தமானதாயும் தான் இருந்திருக்கும். இது ஒரு தன்மையில் உஷ்ணம் போலும் வேறொரு தன்மையில் குளிர் போலும் தென்பட்டாலும் 2 அல்லாத ஒன்றாகவே இருந்திருக்கும். இதே போல தற்போது சர்வ பிரபஞ்சங்களும் ஒன்றுக்கொன்று மாறான
ஏதோ வெள்ளமாக தென்பட்டாலும் இந்த சர்வ பிரபஞ்சங்களும் அழிந்தொழிந்தால் முடிவாய் மிஞ்சுவது முதலில் இருந்த இனம் தெரியாத அந்த ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே மிஞ்சி நிற்கின்ற அந்த ஒன்றே ஒன்று தானே ஆரம்பத்திலும் இருந்திருக்கும். அப்படியானால் தோன்றி மறைகிற சர்வ பிரபஞ்சங்களான சர்வ சிருஷ்டிகளும் அந்த ஆதி பொருளை விட்டும் வேறானவையாக ஆதி பொருளை போல நிலையான தனித்தனி உண்மை பொருட்களாக இருந்திருக்க முடியவே முடியாது. ஆகவே தோன்றி மறைந்தது நல்லதே ஆயினும் கெட்டதே ஆயினும் இனம் தெரியாத அந்த மூலப்பொருளில் இருந்தும் வெளியானதாகவே தான் இருக்கும். ஆனால் நாய், பன்றி, மலம், ஜலம் போன்ற அசூசி பொருட்களும் மற்ற எவ்வளவோ சிறப்பான நல்ல பொருட்களும் எம்முடைய அறிவுக்கு வேறு வேறானவையாய் தென்படுவதால் இந்த உண்மையை எம்முடைய உள்ளம் திடீரென ஏற்றுக்கொள்ள முடியாமல் மறுக்கவே செய்கிறது. இந்த உண்மை எம்முடைய அறிவுக்கு கசப்பாய் தென்படுவதால் இதை விளங்கி அறியவும் நாம் தண்டிப்பதில்லை. இந்த மறுச்சி எம்முடைய புறநாட்சியில் சிக்குண்ட பேத புத்தியின் விளை அல்லாமல் பகுத்தறிவின் வேலை அல்ல. இந்த உண்மையை தெளிவாய் விளக்கி நாம் யார் என்பதை எமக்கு உணர்த்துவதற்காக எம்முடைய வகுமை மறதியை நீக்கி காலம் இடம் என்ற திரைகளை கடந்து எம்முடைய ஆரம்ப நிலைமையை அடைய செய்வதற்காகத்தான் கலிமா உபதேசிக்கப்பட்டது. இந்த கலிமாவின் உண்மையான விவரம்தான் தௌஹீது, ஒருமைப்படுத்தல், ஏகமாக்கல் என்பதாகும். இதை உபதேசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மேதைகளான ஆசிரியர்களான ரசூல்மார்களை நபிமார்களை இறைவன் அனுப்பினான். இன்றும் நபிமார்களை பின்பற்றிய ஒரு சில நல்லடியார்களை இறைவன் காலாகாலம் வெளியாக்கி கொண்டே இருக்கிறான். நபிமார்களான ஞான மேதைகள் தௌஹீதை உறுதிப்படுத்துவதற்கும் அவ்வுண்மையை மனித உள்ளத்தில் நிலை பெற செய்வதற்காக உள்ள செயல் விளக்கங்களை மக்களுக்கு விவரிப்பதற்காகவும் தான் இறைவனிடமிருந்து வேதங்களை பெற்றுத் தந்தார்கள். இந்த வேதங்கள் தான் உண்மையை விளக்கும் சட்ட நூல்களாக நீதிபதிகளாக இருக்கின்றன. இவற்றையெல்லாம் ஒன்று திரட்டி தரப்பட்ட வேத நூல்தான் குர்ஆன் என்பது. ஆகவே இப்போது நாம் அறிவினால் அனுமானித்த விஷயம் உண்மையா பொய்யா என்பதை குர்ஆனை கொண்டே, அதாவது எம் இமாமான நீதிபதியான குர்ஆனை கொண்டே நாம் முதலில் நோக்குவோம். இப்போது குர்ஆனுடைய 57வது அத்தியாயம் 3வது ஆயத்தை பாருங்கள். அவனே ஆதியானவன், அவனே இறுதியானவன், அவனே வெளியாகி இருப்பவன், அவன் சகலத்தையும் அறிந்தவன். 7வது அத்தியாயம் 85வது ஆயத்தை பாருங்கள். அவனை தவிர உங்களுக்கு வேறு இலாகு இல்லை. இதன் விவரம், நீங்கள் அல்லாஹ்வை விட்டு வேறாய் நம்புகிற இலாகுகள் தனித்தனி உண்மை பொருட்களான உஜூதுகளே அல்ல. உண்மையான இலாகு தனி உஜூதாய் உண்மை பொருளாய் இருக்கிற அல்லாஹ்வே ஆகும். அந்த அல்லாஹ் அவனில் வெளியான வெளிப்பாட்டை, அதாவது நிறம், தோற்றம், பெயர்களினால் கற்பனையாய் புலன்களின் உணர்வுக்கு தென்பட்டு தோன்றி மறையும் தோற்றங்களை இலாகு என்று பெயரிடவோ குணம் கொடுப்பவை என்று நம்பவோ தனித்தனி உஜூதுகளாய் கொள்ளவோ வேண்டாம். அது சுருக்காகும் என்பதே ஆயத்தின் விவரமாகும். இப்போது இன்னொரு ஆயத்தை பாருங்கள். 21, 22வது. வானம் பூமியாகி அவ்விரண்டிலும் அல்லாஹ் அல்லாத இலாகுகள் இருக்குமானால் அவ்விரண்டும் கேட்டையடைந்திருக்கும். இன்னொரு ஆயத்தில் 23:91. அல்லாஹ் சந்ததி எடுத்துக் கொள்ளவில்லை, அவனுடன் வேறு இலாகும் இல்லை. அவ்வாறாயின் ஒவ்வொரு இலாகும் தான் சிருட்டித்தவைகளை தன்னுடன் சேர்த்துக் கொண்டு ஒருவர் மற்றவர் மீது யுத்தம் புரிய ஆரம்பித்து விடுவார். இவர்கள் வர்ணிக்கும் இவைகளை விட்டும் அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். நான் முன்பு தந்த ஆயத்துக்களையும் இந்த ஆயத்துக்களையும் தௌஹீதின் விளக்கத்தையும் ஒன்றித்து பாருங்கள். 2 தத்துவங்கள், அதாவது 2 மூலப்பொருட்கள் இருந்தால் அவை ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்ளும், அதாவது இடைத்தாக்கம் ஏற்படும் என்பதை இக்கால விஞ்ஞானிகள் உணர்ந்துள்ளார்கள் என்பது உண்மை. ஆனால் விஞ்ஞான காலத்துக்கு முன்பே இறைவன் தன் திருமறை மூலம் இந்த தத்துவத்தை வெளிப்படையாகவே விளக்கியிருக்கிறான். எம்முடைய முன்னோர்களில் பலர் இதை உணர்ந்து கொள்ள முடியாமையால் வேத வசனங்கள் மூலம் இறைவன் வெளிப்படுத்திய பேருண்மையை மறுத்தும் புரட்டியும் விட்டிருக்கிறார்கள். இந்த புரட்டலுக்கு அறிவினத்துக்கு நாமும் அடிமையானால் நாம் விஞ்ஞான கால மக்கள் என்பதில் அர்த்தமே கிடையாது. இப்போது
தௌஹீத் அதாவது அத்வைதம் சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுடைய கவனத்துக்கு தருகிறேன். உலகின் சகல இன மத கொள்கை விளக்கங்களையும் கட்சிப்பாடற்ற சுய சிந்தனையோடு ஆராய்ந்து பார்க்கும்போது தௌஹீது சம்பந்தமாய் 4 வகையான கொள்கை விளக்கங்கள் தென்படுகின்றன. நாம் உலக மக்கள் மதங்கள் அத்தனையும் பொதுப்படையாய் கூறினாலும் அத்வைதம் அதாவது தௌஹீது சம்பந்தமான விளக்கங்கள் சரியானவையானாலும் பிழையானவையானாலும் பெரும்பாலும் இந்து சமயத்திலும் இஸ்லாத்திலும் தான் தென்படுகின்றன. மற்றெல்லா மதங்களிலும் சாதாரண பக்தி மார்க்க விளக்கங்களே அல்லாமல் தௌஹீதுடைய விளக்கங்கள் எள்ளளவேனும் இக்காலத்தில் இருப்பதாக தென்படவில்லை. மிக மிக நீண்ட காலமாக மக்களிடையே வேரூன்றியுள்ள இந்த தௌஹீது சம்பந்தமான 4 கொள்கை விளக்கங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பிருந்தே உலகில் நிலவுகின்றன என்பது உண்மை. இந்த 4 கொள்கை விளக்கங்களில் 3ஐ மறுத்து 1ஐ நிலைப்படுத்துவதற்காகவே சுமார் 1,24,000 நபிமார்கள் தோன்றியிருக்கிறார்கள் என்பதையும் அவற்றில் சரியான ஒரு கொள்கை விளக்கத்தை உறுதிப்படுத்துவதற்காகவே காத்தமுன் நபியின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றினார்கள் என்பதையும் அவர்கள் எமக்கு பெற்றுத்தந்த திருக்குர்ஆனே அந்த சரியான கொள்கையை விளக்கித் தரும் ஆதார நூல் என்பதையும் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆதார நூலான குர்ஆன் உண்மையான சரியான தௌஹீது கொள்கை எது என்பதையும் பிழையான கொள்கைகள் எவை என்பதையும் மிக மிக தெளிவாகவே விவரம் தந்திருக்கின்றது. அதற்குரிய சாட்சிகளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களும் அவர்களை பின்பற்றிய ஒலிமார்களின் உபதேசங்களும் உண்மையான பகுத்தறிவும் அமைந்திருக்கின்றன. இந்த உண்மையான தௌஹீதுக்கு முன் பிழையான தௌஹீது எது என்பதையும் அதனால் ஏற்படும் தீமையையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவற்றில் முதலாவது கொள்கை விளக்கம் என்னவென்றால், இறைவனே அன்றி ஒன்றுமே இல்லை என்பது உண்மைதான். ஆனால் இறைவன் தன் சுய நிலைமையில் இருந்து மாறுபாடடைந்து அதாவது விகாரப்பட்டு தான் சிருஷ்டியாக வெளியிருக்கிறான் என்று இந்த கொள்கை விளக்கம் தருகிறது. இந்த கொள்கை இந்து ஞானவான்களில் ஒரு குறுகிய தொகையினரிடையேயும் அவர்களை பின்பற்றிய ஒரு சில அறிவு விளக்கம் இல்லாத முஸ்லிம்களிடையேயும் தான் தென்படுகிறது. இந்த கொள்கை நபிமார்களால் போதிக்கப்பட்ட குர்ஆன் ஹதீஸ்களினாலும் ஒலிமார்களின் அனுபவத்தினாலும் சிந்தனையாளர்களின் அறிவினாலும் உறுதிப்படுத்தப்பட்ட தௌஹீதுக்கு நேர் முரணான ஒரு கொள்கையாகும். இதை நிரூபிக்க சுப்ஹானல்லாஹ் என்ற அரபு வாக்கியம் மட்டுமே போதுமானதாகும். இந்த கொள்கை நம் நாட்டில் மிக குறைவு. ஆகையால் இதை நான் விவரிக்காமலே விட்டுவிடுகிறேன். சுப்ஹானல்லாஹ் என்றால் மனித அறிவுக்கு எட்டாத, மனித அறிவினால் எவ்வகையிலும் கற்பனை பண்ண முடியாத மிக மிக பரிசுத்தமானது என்பதே அதன் கருத்தாகும். இரண்டாவது கொள்கை விளக்கம், சிருஷ்டிகள் ஒழிவது உண்மையே என்றாலும் அவை முற்றாய் அழிந்தொழிந்து நீங்கி விடாமல் காலாகாலம் மாறுபட்டு கொண்டு அதாவது மறுபுறப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு சிருஷ்டிக்குள்ளும் அல்லாஹ் இருந்து கொண்டும் இருக்கிறான் என்பதுதான் இந்த கொள்கையின் விளக்கம். இதை பொதுப்படையாய் கூறினால் அல்லாவும் அவனுடன் சிருஷ்டி என்னும் இன்னொரு பொருளும் இருக்கிறது என்பதே இந்த கொள்கை. இந்த கொள்கை குர்ஆன் ஹதீஸ்களிலிருந்து விளக்கப்படி சுத்தமான சுருக்காகவே இருக்கிறது. இந்த கொள்கையில் நிலை கொண்ட ஒருவர் பல கூடானு கூடி வருடங்கள் முயற்சி செய்தாலும் இறை ஐக்கியம் என்னும் பேரின்பத்தை பெற முடியாதவராகவே இருப்பார். ஏனென்றால் சிருஷ்டியாகிய நானும் இருக்கிறேன் என்ற அனானியத்து அதாவது தன்னுணர்வு இருக்கும் வரையிலும் அல்லாஹ்வுடன் ஐக்கியமாதல் என்னும் பேரின்பம் கிடைக்கவே கிடையாது. ஆனால் இவ்விதமான கொள்கை ஏன் மக்களிடையே ஏற்பட்டது என்பதை ஆராய்ந்தால் பெரும்பாலும் அற்புத வேலைகளை அதாவது சித்துக்களை பெறுவதற்குரிய உபாயமாகவே இந்த விவரம் ஏற்பட்டிருக்கிறது என்பதும் அறிவு குறைந்த ஆலிபீன்கள் அல்லாத ஒரு சிலராலேயே இது பூத்தப்பட்டிருக்கிறது என்பதும் தென்படுகிறது. இந்த கொள்கை விளக்கத்தில் ஊறிய ஒரு சில இந்துக்கள் தங்களை ஞானவான்களாய் கணித்துக் கொண்டு சில பாடல் நூல்களை இயற்றியிருக்கிறார்கள். இவர்களை கண்மூடித்தனமாய் பின்பற்றிய ஒரு சில முஸ்லிம்களும் இக்கொள்கையில் ஊறிக்கொண்டு தங்கள் வாழ்நாளை வீணாக கழிக்கிறார்களே அல்லாமல் எவராவது ஒருவர் இக்கொள்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று கூறுவதற்கில்லை. பெரும்பாலும் இன்று எம் நாட்டு முஸ்லிம்களிடையே இருக்கும் ஞான பாடல் நூல்களில் மிக பெரும்பாலானவை இந்த இனத்தை சேர்ந்தவைதான். இந்த கொள்கையில் 2 பெரிய குற்றங்கள் தென்படுகின்றன. முதலாவது, இறைவனுடன் இறைவன் அல்லாத சிருஷ்டிகளும் உண்டு என்பது. இது சுத்தமான ஷிர்க்.
இரண்டாவது, அகண்ட பொருளான இறைவனை கண்ட பொருளான சிருஷ்டியில் மட்டுப்படுத்துவதாகும். அதாவது இறைவனை அவனுடைய பரிசுத்த தன்மையில் இருந்தும் குறைவுபடுத்தி சிருஷ்டிக்குள்ளும் வாசம் செய்யக்கூடிய ஓர் அற்ப பொருளாய் கணிப்பதாகும். இது சிறுக்கு மட்டுமல்லாமல் இறைவனை கண்ணிய குறைவாய் கணித்த குற்றமும் சேர்ந்ததாகிறது. காலம் இடங்களை கடந்த பரம்பொருளை கண்ட பொருளில் மட்டுப்படுத்தி சடப்பொருளாய் கணிப்பதானால் அல்லது சடப்பொருளிலேயே குடியிருப்பதாய் காண்பதானால் இதை விட அறியாமை வேறு என்னதான் இருக்கிறது? இவ்வகையினர் சிருஷ்டிகளின் உண்மையை உணராதவர்களாகவே இருப்பார்கள். சிருஷ்டிகளின் உண்மையை உணராதவர்கள் யாரோ பலாக்களுடைய விஷயத்தை எப்போதும் ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். பலாக்களுடைய விஷயத்தை புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு தௌஹீது எள்ளளவும் தெரியாது என்பது நிச்சயமான உண்மை. தௌஹீதை பெற்றுக்கொள்ளாத ஒருவர், அதில் நிலைக்காத ஒருவர் தன் பூர்ணத்தன்மையை பெறுவது என்பது பகற்கனவாகும். ஆகவே இவ்வகையினர் தங்களை தாங்களே பெரும் பெரும் ஞானவான்களாக கருதி கொண்டாலும் உண்மையான பலனை பெற இவர்களால் முடியாத ஒரு காரியமே ஆகும். இந்த அஞ்ஞானத்தால் அடையக்கூடிய ஒரே ஒரு பிரயோஜனம் பாமர மக்களிடையே தம்மை ஏதோ ஒரு ஞானவானாக காட்டிக்கொள்வது மட்டும்தான். இவ்விதமான பாடல்களில் ஊறிக்கொண்டவர்கள் தான் முஸ்லிம்களிடையேயும் பெரும்பாலும் ஞானவான்களாக நடிக்கிறார்கள். ஆனால் இவ்வகையினர் ஞானத்தின் ஆரம்பத்தை கூட இன்னும் அடையவில்லை என்பது பூரணமான உண்மை. மூன்றாவது கொள்கை விளக்கம். சிருஷ்டி என்பது ஓர் தனிப்பொருள், இறைவன் என்பது வேறொரு தனிப்பொருள். ஆயினும் அவ்விரண்டும் பிரித்தறிய முடியாது பாலும் நீரும் போல ஒன்றோடொன்று கலந்து போயிருக்கின்றன என்பது இந்த கொள்கை முன்கூறிய இரண்டாவது கொள்கையை அனுசரித்த விளக்கமே ஆகும். இந்த கொள்கையும் இஸ்லாத்தின் உண்மையான கொள்கைக்கு முற்றும் முரணான சிறுக்காகவே இருக்கிறது. நம் நாட்டில் அனுஷ்டானத்தில் இருக்கிற பெரும்பாலான ஞான பாடல் என்ற பெயருள்ள பல நூல்கள் இவ்விதமான கொள்கை விளக்கங்களையே கூறிக்கொண்டிருக்கின்றன. முஸ்லிம்களில் மிக பலர் இவ்விதமான பாடல் நூல்களை பின்பற்றியே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் காணுகிறேன். இவருடைய பரிதாப நிலையை எடுத்து நோக்கவும் உண்மையின் பாதையில் செல்லக்கூடிய அறிவு விளக்கம் மன ஓர்மை இவர்களிடத்தில் இல்லாதது இதற்கு காரணமாகும். நபிமார்கள் ரசூல்மார்களால் விளக்கம் தரப்பட்ட சுத்த சத்தியமான தௌஹீத் மக்களை அப்படி அறிவிலிகளாக மூண்டர்களாக மாற்றக்கூடிய ஒன்று அல்ல. இது இருளில் அறியாமையில் தத்தளிக்கும் மக்களை பிரகாசத்தின் பக்கம், அதாவது அறிவு விளக்கமான ஞானத்தில் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதாவது உண்மையான தௌஹீதை ஒருவர் ஒப்புக்கொள்வதானால் சிருஷ்டிகளின் உண்மையை சக்தி சந்தேகம் இல்லாமல் அவர் உணர வேண்டியவர் ஆகிறார். சிருஷ்டிகளின் உண்மை எப்போதும் விளங்கிக் கொள்ளுமோ அப்போதே கவாக்களுடைய விஷயமும் ஏவல் விலகல், நன்மை தீமை, அதாபு தவாபுகளுடைய விஷயங்களும் தானாகவே விளங்கிக் கொள்ளும். ஆகவே தௌஹீதுடைய விஷயம் ஒருவருக்கு உண்மையின்படி கிடைக்க பெருமையானால் அம்மனிதருக்கு இறை ஐக்கியம் என்னும் பெரும் பாக்கியம், அதாவது பூரணத்தன்மை கிடைப்பதில் எவ்வித தடையுமே கிடையாது. அதாவது அறிவு குறைந்த மனிதர்களால் விளங்கிக் கொள்ள முடியாத இறைவனுடைய இரகசியங்கள் இம்மனிதருக்கு வெளியாக தொடங்கி விடுவதால் இவர் ஒரு புதுவுடைய மருத்துவாவை ஹயாத்திலேயே பெற்றுக்கொள்வார் என்பது நிச்சயம்தான். ஆகவே அன்பு சகோதரர்களே, நீங்கள் உண்மையான இறை ஐக்கியத்தை பெற வேண்டும் என்ற நோக்குடையவர்களாக இருந்தால் கண்மூடித்தனமான பின்பற்றலையும் வீண் பிடிவாதத்தையும் தான் ஓர் அறிஞன் என்ற செருக்கையும் விட்டுவிட்டு உண்மையான தௌஹீதை பொறுமையோடு விளங்கி அறிந்து அதற்குரிய செயல்களில் ஈடுபாடு கொண்டு வெற்றி பெறுவீர்களாக. இந்து மத அத்வைத நூல்களில் இஸ்லாத்தின் உண்மையான கொள்கையை ஏற்றுக்கொண்ட அநேக பாடல் நூல்கள் இருக்கின்றன. அது உண்மை. எத்தனையோ உபநிடதங்கள் இருக்கின்றன என்பதும் உண்மை. அதே போல தவறான கொள்கை விளக்கமுடைய பல நூல்களும் இருக்கத்தான் செய்கின்றன. இந்து மத அத்வைத நூல்களில் மிக பெரும்பாலானவை உடற்கூறு சம்பந்தமான தத்துவ விளக்கங்களையே பெரும்பாலும் விளக்கி காட்டுகின்றன. இந்த தத்துவ விளக்க அடிப்படையிலேயே அனுஷ்டானங்களும் அமைந்திருக்கின்றன. இவ்வகையான விளக்கங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு முற்பட்டவையாயும் மிக மிக கடினமான கஷ்ட நஷ்டங்கள் நிறைந்தவையாயும் இருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முறைகள் அவ்வளவையும் ஒதுக்கிவிட்டு மிக மிக இலகுவாக எல்லோராலும் கையாண்டு வெற்றி அடையக்கூடிய சில விவரங்களை எமக்கு விளக்கி காட்டியிருக்கிறார்கள். நான் முன்பு கூறிய
ஹுலுல் இத்திஹாதி என்னும் கொள்கையில் உள்ள தவறான விளக்கங்களை வெற்றி பெற்ற நெல்லடியார்களான ஒலிமார்கள் ஹலாயத்துல் அகாயித் நஷஃபி, புத்தகத்துல் மைக்கியா, உசூதுல் ஹிகம், கலிமத்துல் ஹக்கி போன்ற இன்னும் அநேக கிதாபுகள் விளக்கி வைத்திருக்கிறார்கள். அவ்விதமான கிதாபுகளை பகுத்தறிவை கொண்டு ஆராய்ந்து உண்மையான தௌஹீதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி உண்மையான தௌஹீதை பெற்றுக்கொள்ள முடியாத மனிதன் அவனுடைய சந்தேகங்களுக்குரிய பதிலை கண்டறிய முடியாதவனாக ஒவ்வொரு தேடலிலும் சற்றறிந்துதான் செய்வான் என்பதை நமக்கு குர்ஆனே விளக்கம் தருகிறது. இந்த விளக்கம் 100% உண்மைதான் என்பதை என் அனுபவத்திலும் நான் கண்டேன். நம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு கிராமத்திலும் சரிபுலை தெரியாமல் சட்டறிந்து இருக்கின்ற பெரும்பாலான அஞ்ஞானவான்களை நான் பார்த்திருக்கிறேன். இப்போது 4வது கொள்கை விளக்கத்தை பார்ப்போம். இஸ்லாத்தின் கொள்கை. يعلم أن ذلك الوجود ليس له شكل ولا حد ولا حصر ومعها ظهر وجدل بالشكل والحدل ولم يتخير أما كان من عدم شكل وعدم الحد فهو الآن كما كان عليه. அதாவது இதன் கருத்து என்னென்றால், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அந்த உஜூதுவாகிறது, அதாவது அல்லாஹ் என்பவன், அவனுக்கு உருவமில்லை, அப்படி இருப்பதுடன் உருவத்திலும் எல்லையிலும் வெளியாகியுள்ளான். இப்படி வெளியானாலும் கூட அவன் முன்பு இருந்த நிலைமையில் இருந்து மாறுபடவே இல்லை. அவன் எப்போதும் மாறுபடுவதும் இல்லை. அவன் எப்போதும் இருந்த நிலைமையிலே தான் இருந்து கொண்டிருப்பான். அதாவது எல்லா வஸ்துக்களும் அவன் தானே அவையாயிருக்க அவ்வஸ்துக்களை வெளிப்படுத்திய நாயன் தூயவன். இதுதான் இஸ்லாத்தின் அனுமதிக்கப்பட்ட உண்மையான சுத்த தௌஹீதாக, சுத்தமான ஏகத்துவ கொள்கையாக இருக்கிறது. இதுதான் கலிமாவினாலும் அதன் சார்புகளான தலீல்களாலும், அதாவது குர்ஆன் ஹதீஸ்களினாலும் அனுபவஸ்தர்களான நபிமார்கள் ஒளிமார்களாலும் உண்மையான பகுத்தறிவினாலும் உறுதிப்படுத்தப்பட்ட சத்தியமான உண்மையாக இருக்கிறது. இதை நாம் இன்ஷா அல்லாஹ் பொறுமையோடுதான் விளங்கிய வேண்டும். அன்பிற்குரிய பெருமக்களே, என்னுடைய வெளி விஷயங்களை கொண்டு என்னை எடை போடாமல் குர்ஆன் ஹதீஸ் இஜ்மாவி கியாஸ்களான 4 பிரமாணங்களையும் பகுத்தறிவையும் கொண்டு என் பேச்சை எடை போடுங்கள். அப்படி அல்லாமல் என் பேச்சை உங்கள் இஷ்டப்படி உதறிவிட்டால் எனக்கொன்றும் நஷ்டம் கிடையாது. ஏனென்றால் நான் இறைவனில் முற்றிலும் பூரணமாக சரணாகதி அடைந்தவன், அதாவது சரணமடைந்தவன். என்னுடைய பேச்சை உதறி தழுகிற நீங்கள் தான் ஆசிராவிலும் துனியாவிலும் கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க நேரிடலாம் என்பதை கூறிக்கொள்வதோடு, சொல்பவரை நோக்காதே சொல்லை நோக்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களில் ஒருவரான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் கூறப்பட்ட ஒரு நல்லுபதேசத்தையும் உங்கள் நினைவுக்கு எட்டி வைத்துக் கொண்டு என் பேச்சை முடிக்கிறேன். எம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. ஆமீன்.